ஹாய்! இன்னைக்கு மாடி தோட்டத்துக்கு மேல தேங்காய் புண்ணாக்கு கரைசல் 2 நாளா ஊற வச்சிருந்தேங்க. அது செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கலாமேன்னு போனேன். நேத்து ஒரு நித்தியமல்லி செடிய நான் மாத்துனேங்க. அந்த மண்ண காய போட்டிருந்தேன். எனக்கு மறுபடியும் கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு. அதனால நான் என் பையன கூட்டு போய் அள்ளி அத ஒரு ஓரமா வையி அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் அததான் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா அடுப்புல ஏற்கனவே நம்ம எரிச்சிருப்போம் பாத்தீங்களா? அந்த சாம்பல் அப்படியே இருந்தது. இப்ப கரண்டா ஒரு கம்போஸ்ட் டப்பா போயிட்டு இருக்கு. அதுல எடுத்து கொட்டி மண்ணை கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு சனிக்கிழமை அவருக்கு ஸ்கூல் லீவு. அதனாலதான் இந்த வேலையெல்லாம் எனக்காக அவரு செய்ய வந்தாரு. அதை அவர் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன கேட்டாரு, இத்தனை கம்போஸ்ட் டப்பா இருக்கு, எதையும் யூஸ் பண்ணலையா? செடிகளுக்கு வாரி அள்ளி எள்ளி போட்டா ஏகப்பட்ட அறுவடை எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. நான் சொன்னேன், வெயிலா இருக்கு, வேர்வையா இருக்கு, மாடி தோட்டத்துல நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துவோம் பாத்தியா, அந்த மஞ்சள் எல்லாம் நல்லா முளை விட்டுருக்கு, அதெல்லாம் நம்ம வளர்க்கணும். அதே மாதிரி கேரளா வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் முளை நிறைய விட்டுருக்கு, ஒரு 10 மஞ்சள் கிட்ட, அதையும் வைக்கணும். கால நேரம் ஒத்துழைக்கல, என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டே நாங்க 2 பேரும் மறுபடியும் அடுப்பை பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஏற்கனவே காஞ்சி போன செடிகள், காஞ்சி போன இலைத்தலைகள் இதெல்லாம் வெட்டி ஒரு ஓரம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதெல்லாம் காஞ்சி மக்கி போய் கிடக்கும். அதெல்லாம் எரிச்சு நம்ம டிஸ்போஸ் பண்ணாதான் மாடி தோட்டம் பார்க்க ரொம்ப சுத்தமா இருக்கும். கொடுமைனா கொடுமை, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடுமைங்க. 41 டிகிரி செல்சியஸ் சென்னையில போட்டு தாக்குது. ஏப்ரல் மேயிலே பசுமை ஏயிலே காஞ்சி போச்சிடா. ஏப்ரல் மே போய் 90கள்லாம் நம்ம பாட்டு கேட்டுட்டு இருப்போம். இப்ப ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வெயில் அடிக்குது, என்ன பண்றது? இந்த மாடி தோட்டம் இது தேவையா? அட போங்கய்யா அப்படின்னு எனக்கு ஒரே கொடுமையா இருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு பாட்டு பாடுறியம்மா, நெருப்பை மட்டும் போட்டு எரிச்சிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்னங்க பண்றது? இந்த நெருப்பே பரவாயில்ல, இந்த சூரியன் அடிக்கிற வெயில். டைம் இப்போ 6:15ங்க. நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது பளிச்சுன்னு வெயில் போட்டு தாக்கிட்டு இருக்கு. இது வீட்டுல யூஸ் பண்ண கொட்டாங்குச்சி, அதையும் நான் எரிச்சிட்டு இருக்கேன். 1000 தான் இருந்தாலும் இந்த மாடி தோட்டத்துல இந்த வருஷம் எனக்கு கத்திரிக்காய் செடிகள் 20 செடிகள் வளர்த்தங்க. அதாவது ஏப்ரல் மேல இருந்து வளர்த்துட்டு வரேன். ஒரு கத்திரிக்காய் கூட எனக்கு அறுவடை வைக்கல. எல்லாமே பூச்சி பிடிச்சி செத்து தான் போச்சு. மற்றபடி பச்சை மிளகாய், கிருணி பழம், கீரை வகைகள், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்துகிட்டே இருந்தது. நானும் அப்பப்ப வெளியூர் போயிட்டு தண்ணி ஊத்தாததும் ஒரு காரணம். இனிமேயாவது நல்லா இந்த தோட்டத்தை செழிப்பா கொண்டு அதிக அறுவடை எடுக்கணுங்க. ஹாப்பி கார்டனிங்.